ஜனாதிபதி அனுரவை வீழ்த்த காத்திருக்கும் இந்தியா. அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவை நாங்கள் கொண்டுள்ளோம். எங்களின் உறுதியை அசைக்க முடியாது. ஜனாதிபதி அனுர பெருமிதம். அனுரவின் அரசியல் ஆட்டத்தில் இளைஞர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுமா? இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிப்பீடம் ஏறியுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார ஆட்சி எப்படி இருக்கப் போகின்றது என்பது தொடர்பில் அரசியல் அவதானிகள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி அனுர ஆட்சியில் பல முக்கிய புள்ளிகளை கைதாக்கலாம் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை அனுரகுமார இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவானமை இந்தியாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனெனில் இலங்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு இந்தியா சீனா இடையே போட்டாபோட்டி நிலவி வரும் நிலையில் அனுரவின் ஆட்சியில் சீன ஆதிக்கம் மேலோங்கும் என இந்தியா அஞ்சுவதாக கூறப்படுகிறது. நாட்டை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நிறைவேற்றும் திறனும் அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவும் தன்னிடம் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில், ஒரு ஐக்கிய அணியாக நாட்டை கட்டியெழுப்பும் பங்கை நிறைவேற்றும் திறன் எங்களிடம் உள்ளது. மேலும் இந்த பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவையும் நாங்கள் கொண்டுள்ளோம். அத்துடன் எங்களின் உறுதியை அசைக்க முடியாது என பெருமிதம் கொண்டுள்ளார். அதேவேளை அனைத்து குடிமக்களின் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்வதோடு சட்டத்தை மதிக்கும் தேசத்தை உருவாக்குவதற்கும் ஒழுக்கமான சமுதாயத்தை வளர்ப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை உயிர்ப்பிக்கிறது எனவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு 57,40,179 வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் புதிய அரசாங்கத்திற்கான ஆளுநர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளை நியமித்து வருகின்றார். ஆண்ட கட்சிகளின் மீதான இளைஞர்களின் வெறுப்பே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய இளைஞர்கள் பதவிக்கு வர வேண்டும் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் என வடக்கு மற்றும் கிழக்கு, மலையகம் மற்றும் தென்பகுதி எங்கிலும் குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. கடந்த காலத்தை விட அனுர தரப்பினர் எதிர்காலத்தில் மாற்றம் தருவார்களா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் அதிகரித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் உட்பட அனைவரும் புதிய தலைமையையே எதிர்பார்க்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் விசாரணைகளின் பின்னர் மீண்டும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 59 அரசு நிறுவனங்களுக்கு குறித்த வாகனங்கள் வழங்கப்பட உள்ளதாக அந்த அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய பல வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் இலங்கை மன்ற கல்லூரிக்கு அருகிலும் காலி முகத்திடல் பகுதியில் உள்ள வாகன தரிப்பிடம் ஒன்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. V8 ரக சொகுசு வாகனம், ஜீப் ரக வாகனம், ரேஞ்ச் ரோவர், மொண்டிரோ உள்ளிட்ட சொகுசு ரக வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. உரமானியம் அதிகரிப்பு உட்பட பல அரசாங்க முயற்சிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்பட்ட இந்த திட்டங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டதாக விஜயசேகர தெரிவித்தார். புத்துயிர் பெற்ற கொள்கைகளில் உரமானியத்தை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக அதிகரிப்பது மற்றும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை அறிமுகப்படுத்துவது ஆகியவை அடங்கும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் இந்த திட்டங்கள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விஜயசேகர தெரிவித்தார்.